நான் ப்ரூஃப் எடுத்து காட்டட்டா அது வந்து கானா வினோத் பாடலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒரு பாட்டுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்களே. ரஹ்மான் சார் இப்படி போட்டிருக்காரு பாட்டு, ராஜா சார்லாம் இந்த மாதிரிலாம் பாட்டு கேட்டாங்க. எம்எஸ் விஸ்வநாதன் சார் அவங்க காரி எனக்கு துப்புன கூட இல்லை. ஓகே நீ கலைஞ்சண்டா, நான் வாங்கி போகிறேன்டா, நீ வாங்கி போகலாம். என்ன நீ புரிய வைப்போம், ஒன்றுமே தெரியாத நம்ம நான் என்ன புரியுது. நீ யாரையாவது லவ் பண்றியாடா? அப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. அவ யாரையாவது காதலிக்கிறாளா? இல்லம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, பெரிய பிரச்சனை ஆயிடும். கேஷ் பாக்ஸ் எடுக்கும்போது எல்லாருமே ரொம்பவே பதட்டப்பட்டாங்க. கீழே கிடைக்கிற மாதிரி இதுக்கு 18 லட்சம் சும்மா விட்டு சுற்றி இருக்க சொல்கிறீங்களா? பாஸ் கானா வினோத் உங்களுக்கு வந்து பெரிய கஷ்டம் தான் அது 18 லட்சம் சம்பாதிக்கணும்னா நீங்களே ஒரு 5 வருஷம் கிட்ட ஆகும்ல. அது ஒரு செகண்டில் எனக்கு அங்கே இருக்குல்ல. ஆனால் வெளியே எனக்கு நடந்துட்டு தெரியும். ஃபோன் போட்டோன்னுமே எதுக்கும் கவலைப்படாத, நீ பண்ணது நல்லா தான் பண்ணியிருக்கிற, நான் எதுவுமே நினைக்கல, நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன் எடுக்கணும்னு, நீ கிளம்பி வான்னு. அப்படியே இதை விட என்ன வேணும்? நிறைய பேர் நீங்கள் நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்கன்னு தெரியும், ஆனால் நீங்கள் தான் கானா வினோத் அப்படின்னு வந்து தெரியாமல் இருந்ததுல. விஜய் டிவியில் வந்து அத்தனை பாட்டும் நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஓ மூஞ்ச மேக்கப் இல்லாமல் பார்க்க முடியல யாசிக்கா, அந்த பாட்டெலாம் வரும். இது நாங்க பண்ணல, நீங்க கேட்டுக்கணும் சேனல்ல. இந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் வினோத் விஜய் டிவிலேயே 25 பாட்டு கிட்ட உள்ள வந்து ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. எனக்குலாம் கோவம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏங்க இப்போது ஒரு மியூசிக் பற்றி தெரிஞ்சால் அவங்ககிட்ட பேசலாம். ரஹ்மான் சார் இப்படி போட்டிருக்காரு பாட்டு, ராஜா சார்லாம் இந்த மாதிரிலாம் பாட்டு கேட்டால் எம்எஸ் விஸ்வநாதன் சார் இப்படிலாம் ஒரு ஆளுங்கிட்ட நம்ம வந்து உட்காந்து எவ்வளோ வேணால் சண்டை போடலாம். அவங்க சொல்கிறது அவங்க காரி எனக்கு துப்புன கூட இல்லை. ஓகே நீ கலைஞ்சண்டா, நான் வாங்கி போகிறேன்டா, நீ வாங்கி போகலாம். என்ன நீ புரிய வைப்போம், ஒன்றுமே தெரியாத நம்ம என்ன. வெளியில வந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்க பாக்கியா மேம பாக்குற விதம். சேதனை சொன்னார், பாக்கியா பேச்சை கேட்குற பாக்கியமே உனக்கு இல்லை. பிக் பாஸ் வாயில பாக்கியா கிட்ட சொல்லட்டுமா அப்படின்ற அளவுக்கு பாக்கியா ஃபேமஸ் ஆகிட்டாங்க. என்ன வீடியோ கத்துறத வீடியோ பாக்கியா வந்தால் அவ்வளோ கத்து. அன்னைக்கு ஃபேன்ஸ் மீட்டில் அம்மாவை எவ்வளோ தூரம் இந்த மொமெண்ட்ல மிஸ் பண்றீங்க? பாக்கியா இருந்தால் பாக்கியாக்கே எல்லாமே எங்கள் அம்மா தான். அப்படி பார்த்துக்கோங்க எங்கள் அம்மா. நீ பண்ணுறதுக்கெல்லாம் தாக்கிச்சிட்டு இருக்காடா, தங்க மனவோட பார்த்துக்கிறேன் எங்கள் அம்மா மூச்சுக்கு முன்னோட தடவை. ஆனால் இப்போ இதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா இல்லையேன்ற ஒரு கஷ்டம். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போ ஃபுல்லாகவே ஆக்சுவலி பிக் பாஸ் பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருந்தோம். நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி தான், அந்த கேஷ் பாக்ஸ் எடுக்கும்போது எல்லாருமே ரொம்பவே பதட்டப்பட்டாங்க. நான் வந்து உங்ககிட்ட வந்தோடனே கேட்கணுன்னு இருந்தேன், பாக்கியா மேம் எப்படி அதை ரியாக்ட் பண்ணாங்க கேஷ் பாக்ஸ் எடுத்தோடனே? முதல்ல அவங்க தான் வந்து எனக்கு ஆறுதல் சொன்னது. எனக்கு அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்ற பயத்தில் இருந்தேன். மறுநாள் எடுத்த அன்றைக்கே வந்து ஒட்டுமொத்த யூனிட்டே அழுதுறாங்க. மக்கள் ஒரு பக்கம் வேலை செய்கிற யூனிட் எனக்காக உள்ள வேலை செய்கிறாங்க. 300 பேர் 400 பேர்கிட்ட இருப்பாங்க. தெரியல, அது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அது. எல்லாமே இன்க்ளூடிங் எடிட்டர் ஃபுல் யூனிட்டே அழுதுருக்கு. உள்ள டீ கொடுக்குறவர்லேருந்து லைட் போடுறவர்லேருந்து அந்த சீட்டு. அது இல்லாத பெரிய பெரிய தலைகள் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஃபேமிலியோட பெரிய பெரிய ஆளுங்க இந்த நம்ம விஜய் டிவிலேயே. ஆனால் அது என்கிட்ட சொல்ல அப்படியே நான் கடந்து ஒரு ரூமில் ரெசார்ட்டில் இருந்தேன். மறுநாள் தான் எனக்கு டெலிகாஸ்ட் ஆகணும். எனக்கு உடனே தெரியும். அந்த ஃபோன் என் ஒய்ஃபு பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அத்தனை ஆயிரம் பேர் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருக்கு அவங்களுக்கே தெரியல. அதுக்கப்புறம் பேசலான்னு ஒரு சேனல்லேருந்து ஒரு ஆர்டர் வந்தோடனே ஃபோன் போட்டோடனே எதுக்கும் கவலைப்படாத, நீ பண்ணது நல்லா தான் பண்ணியிருக்கிற, நான் எதுவுமே நினைக்கல, நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன் எடுக்கணும்னு, நீ கிளம்பி வான்னு. அப்படியே இதை விட என்ன வேணும்? கண்டிப்பாக ஓகே, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இன்னும் ஒரு ஏதோ இறக்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவளே சொல்லிட்டால ஒன்றுமே இல்லையா, ஆனால் எனக்கு தெரியாது வெளியே நடக்கிறது, தெரியாது. அது அவளே சொல்லிட்டாலன்ட்டு கிளம்பி வந்தேன். ஒரு கேக் வெட்டிட்டேன். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அப்படியே உள்ளே பட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன், என்னடா இது அப்படின்னு. அப்போது ஒரு துளி கூட நான் இது விட்டுமே அப்படின்னு நான் நினைக்கல. இது போதுமாடா, 1000 அவார்டுக்கு சமம், 1000 டைட்டிலுக்கு சமம்டா அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் உள்ளே வந்தவங்க எல்லாரும் ஹிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, நீங்கள் வந்து ஒரு மாதிரி வின் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரிலாம். அது எப்படி இல்லை மேடம், உள்ளே தெரியாது மேடம் உங்களுக்கு. இப்போ நீங்களே நானே வந்து சொல்கிறேன், நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு எடுக்காத அளவுக்கு பண்ணுறீங்களோ. ஓகே, அப்படிலாம் வந்து. ஆனால் எனக்கு நல்லதை தான் சொன்னாங்க. கெமி, ரம்யா, வியானா எனக்கு நல்லதை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த இடம், அந்த ஸ்பாட், சண்டை போட்ட இடம், பழகின இடம், வெத்த இடம், இப்போது நான் வந்து டிசர்வ் பர்சனாக இருக்கேன்ட்டு உள்ளே எனக்கே தெரியாது. நான் ஒரு கண்டஸ்டன்ட் தானே, புரியுது. நான் தான் ஒஸ்தின்லாம் அங்கெல்லாம் தெரியாது.
நான் அது எல்லாம் அங்கே அப்படி தான் வாழ்வோம். திட்டு ஆயில் அதே மாதிரி அது மாதிரி என்ன தான் இன்ட்டு கொடுத்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு யார் சொல்லி நான் நம்ம அது பண்ணல. எனக்கு வந்து நம்மளுக்கு பணம் தேவைப்படுது, நம்ம குடும்பத்துக்கு இது போதுமே. குப்பை கீழே கிடைக்கிற மாதிரி இதுக்கு 18 லட்சம் சும்மா விட்டு சுற்றின்னு இருக்க சொல்கிறீங்களா? உங்களுக்கு பெரிய காசு தானே அது. புரியுது. ஆமா. அது 18 லட்சம் சம்பாதிக்கணும்னா நீங்களே ஒரு 5 வருஷம் கிட்ட ஆகணும்ல. அதுக்கு மேலே ஆகணும். 5 வருஷம் மேலே ஆகணும்ல. அது ஒரு செகண்டில் எனக்கு அங்கே இருக்குல்ல. ஆனால் வெளியே எனக்கு நடந்தது தெரியாது. நான் இவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருந்திருக்கோம், இந்த காசும் வரும் அந்த காசும் வரும், தச்சமயத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இது போதுங்க, அது போதுமேங்க. புரியுது. பார்த்தா வெளியே இப்படி இருக்குதுங்க, இது போதுங்க, ஐயோ இது போதுமேங்கன்னு ஆயிடுச்சு. சம்பாதிக்கலாம், அந்த மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, ஒரு படம் வருது, பாட்டு சினிமாவில் நிறைய பாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும், பார்க்குற மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க, அதில் சம்பாரித்து நம்ம எனக்கு நல்லது, எனக்கு கொஞ்சம் பண்ணிக்க, குடும்பத்தை கொஞ்சம் பண்ணிக்கின்னு நம்மளால் முடிஞ்சது எதனா பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் இருக்க போகிறோம், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். இப்போ சினிமாவில் பாட்டு பாடுறது அப்படின்னு இருக்கும்போது நிறைய பேர் நீங்கள் நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்கன்னு தெரியும், ஆனால் நீங்கள் தான் கானா வினோத் அப்படின்னு வந்து தெரியாமல் இருந்ததில்ல. இப்போ வந்து உங்களோட ஃபேஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு, நிறைய பேர் ஓ நீங்கள் தான் அந்த பாட்டு பாடினீங்களா அப்படின்ற மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணுறது இருக்குல்ல, அந்த மொமெண்ட் பற்றி கண்டிப்பாக. இல்லை, ஆல்ரெடி சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இப்போ உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்குல்ல. இப்போ இந்த பாட்டெலாம் நான் தான் பாடியிருக்கேன், இந்த பாட்டில் நான் தான் எழுதியிருக்கேன், விஜய் டிவியில் வந்து அத்தனை பாட்டும் நம்ம தான் பண்ணியிருக்கோம், அத்தனை லிரிக்ஸும் நான் எழுதின லிரிக்ஸ் தான், அதெல்லாம் எல்லாம் 50 மில்லியன் 60 மில்லியன் அடிச்சு லிரிக்ஸ் விஜய் டிவிலேயே வந்து அந்த அவார்ட் ஷோக்கெலாம் ராஜு மணி தான் கோரியோகிராஃபர். நம்ம சேனலுக்காக நம்ம எவ்வளோ ஒரு பண்ண பாட்டெலாம் வந்து பிளாக் பஸ்டர், அந்த இது வரைக்கும் வியூஸ் அவ்வளோ வியூஸ்லாம் யாருக்கும் போனதே இல்லை, அந்த நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் அடிச்சிருக்கு. இந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் வினோத் விஜய் டிவிலேயே 25 பாட்டுக்கிட்ட சாண்டி மாஸ்டர் ஆடின பாட்டு ஒன்றுலேருந்து ஓ மூஞ்ச மேக்கப் இல்லாமல் பார்க்க முடியல யாசிக்கா, அந்த பாட்டெலாம் வரும். ஏவோட வந்தா முடியாது, அந்த பிக் பாஸ் பற்றி பாட்டு சரியான பாட்டு, அது கூட அதுதான் சாண்டி பண்ணுவார், ஜாலியாக ஆடி இருப்பார். அதுக்கப்புறம் வரிசையாக பிக் பாஸ் நான் தான் பண்ணேன், ஃபிக்ஷனில் நிறைய பண்ணியிருக்கேன், நான் ஃபிக்ஷனில் பண்ணியிருக்கேன். எதை சொல்றது, கலக்க போகுது யாருடைய டைட்டில் சாங் நான் தான் பாடினேன், நான் தான் எழுதினேன். இது மாதிரி நீங்கள் உள்ளே போயிட்டு தேடி எந்த மட்டும் ஒரு ஆல்பம் பார்த்து எடுக்கணும், அதை எடுத்து வினோத்துடைய ஆல்பம்னு ஒன்று விஜய் டிவி வந்து பண்ணாங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா இது வந்து அவங்க ரிக்வெஸ்ட் நல்ல வேளை ஞாபகம் பண்ணா, இது சாரி கிட்ட சொல்லிட்டு போற போகும்போது. கண்டிப்பா இல்ல, ஏன்னா இவ்வளோ தூரம் பாடுறீங்கன்ட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் போது உள்ள வந்து ஒரு கான்வர்சேஷன் நடந்தது, எனக்குலாம் கோவம் வர ஆரம்பிச்சிச்சு. வாட்டர்மெலன் ஸ்டார் பிரவீன் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் ப்ரூஃப் எடுத்து காட்டட்டா அது வந்து கானா வினோத் பாடலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒரு பாட்டுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்களே. அதுக்கு நான் போனேன், நான் இப்போ எல்லா இன்டர்வியூலையும் அதான் சொல்கிறேன். ஏங்க இப்போது ஒரு மியூசிக் பற்றி தெரிஞ்சால் அவங்ககிட்ட பேசலாம், ஒரு கவிஞர் வாலியை பற்றி பேசணும், கவிஞர் கண்ணதாசன் சார், மேத்தா, முத்துலிங்க சார், வைரமுத்து சார், இவங்களை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், பெரிய பெரிய தலைவர்களோட புக்ஸு படிக்கிறவங்ககிட்ட பேசலாம். ரஹ்மான் சார் இப்படி போட்டிருக்காரு பாட்டு, ராஜா சார்லாம் இந்த மாதிரிலாம் பாட்டு கேட்டால், MS விஸ்வநாதன் சார் இப்படி ஒரு உலகம் இருக்குது, இந்த மாதிரி கவித்துவமா, இசையா, கதைக்களமா, இப்படிலாம் ஒரு ஆளுங்கிட்ட நம்ம வந்து உட்காந்து எவ்வளோ வேணால் சண்டை போடலாம். அவங்க சொல்கிறது அவங்க காரியம் இப்படி துப்புன கூட இல்லை, ஓகே நீ கலைஞ்சண்டா நான் வாங்கி போகிறேன்டான்னு வாங்கி போகலாம். இப்போது என்ன நீ புரிய வைப்போ, ஒன்றுமே தெரியாத நம்ம என்ன புரியுது. இப்போது நீ புட்டா என் மேலே பொய் சொல்கிறேன்னு தெரியுது, நானும் இப்போ தமிழ் பாடுறது வீடியோவில் இருக்குது, புரியுதுங்களா. இப்போ யாருமே ஒரு பாட்டெலாம் முழுசாக யாருமே பாட முடியாது, அந்த காலம் அதெல்லாம் அந்த காலங்க. நீங்கள் ஹாரிஸ் சார் வந்து ரஹ்மான் சார் வந்து ஹாரிஸ் சார் ரஹ்மான் சார்லாம் எடுத்திங்கன்னு வந்து 3 சிங்கர் 4 சிங்கர்லாம் இருக்கும் ஒரே பாட்டில். அதுக்கு ஒரு ஆள் பாம்பேலேருந்து வர வச்சிருப்பார் ஹாரிஸ் சார். ஒரு பிட்டுக்கு பாம்பே ஜெயஸ்ரீ மேடம் வேணும்னா பாம்பே ஜெயஸ்ரீ மேடம் தான் பாம்பேலேருந்து வந்து இங்கே ஹோட்டல் போட்டு அவங்க டிக்கெட்டு அத்தனை லட்சம் செலவானா கூட அந்த ஒரு பிட்டு அவங்க தான் பாடணும். ஸ்ரேயா கோஷல் பாடணும்னா இந்த பிட்டு ஸ்ரேயா கோஷல் தான் ஹாரிஸ் சார் அப்படி பண்ணுவார், ரஹ்மான் சார் அந்த மாதிரி இப்போ பாட்டெலாம் அப்படி தான் வருது. நான் அந்த பாட்டில் பாடிக்கிறதே நிறைய, ஓகேவா, அதை நம்ம பாடலன்னும் போது அவருக்கு ஆர்குமெண்ட், நான் ஏன் அவர்கிட்ட போய் அதை போய் ஆர்குமெண்ட் பண்ணணும், மக்களுக்கு தெரியும் பாட்டு கேட்டுருக்காங்க. அதான் கண்டிப்பாக நீங்களே சொன்னீங்க, சாண்டி மாஸ்டர் அண்ட் ஹிப்ஹாப் ஆதியண்ணா 2 பேரும் உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நபர்கள் அப்படின்னு சொல்லும்போது சாண்டி மாஸ்டர் முக்கியமான நபர்கள் ஃப்ரெண்டு. சாண்டி வந்து ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, அவர் கோயில் திருவிழா வந்து ஆடுவார், அப்போ அந்த காலகட்டத்துலேருந்து எனக்கு பழக்கம். சூப்பர். அப்புறம் அவர் வந்து மானாட மயிலாட வந்தார், அவருக்கு வந்து நான் பாட்டு மானாட மயிலாட பண்ணேன், அவருக்கு பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் விஜயில் அவர் வராரு. நான் ஆனால் ஆக்சுவலாக வந்து
விஜயில் வந்து நான் கலக்க போவதெல்லாம் அது இது இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். ம். கானா கிளிப்பு அது அது இது இதில் போய் உட்காந்து பாடுவோம் தெரியுமா, ம். அதெல்லாம் நம்ம பண்ணோம் அதில். அதுக்கப்புறம் இவர் ஒரு ட்ரெண்டு கொண்டு வராரு சாண்டி. ம். நம்ம வந்து கானா கோயில் மானாட மயிலிட பண்ணல, அது மாதிரி வந்து இதில் ஒன்று ஸ்கூப் பண்ணுறேன், ஒரு எல்லாரையும் கலாச்சி பண்ணலாம் அப்படின்னு. ம். அவருக்கு வந்து நான் லிரிக்ஸ் பண்ணி கொடுத்து, நான் அவருக்கு குரல் கொடுத்து, ம். என்னுடைய உழைப்பும் அவருடைய உழைப்பும் ரெண்டும் சேர்ந்து அவரையும் கொஞ்சம் மேலே கொண்டு போச்சு, என்னையும் கொஞ்சம் வெளியே தெரிய வச்சுது. எஸ். ஸோ அவருக்கு பண்ண பாட்டுங்கள்லாம். ஏதாவது அட்வைஸ் கேட்டிங்களா உள்ள போகிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ்? இல்லை, அவர் ஃபோனு ரொம்ப பிஸியாக இருந்தார், ஃபோன் எடுக்கல. நான் ஓகே. நம்மளுக்கு தெரிஞ்சு முக்கியமாக நான் சாண்டிக்கு தான் அடித்தேன், அவர் எடுக்கல. லாஸ்ட்டு போகிற ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அவர்கிட்ட பேசினேன். ஆல் த பெஸ்ட் மச்சான், போய்ட்டு வா மச்சான் அப்படின்னா போல, பார்த்து பத்திரமா இரு, நல்ல பேர் வாங்கிட்டு வா. யாருமே போனவங்க யாருமே வந்து நிறைய அதான் புரியுது. புரியல. இல்ல நல்ல பேர் வாங்கிட்டு வான்னு சொன்னீங்க. இல்லை, போயிட்டாங்க நல்லா பண்ணிட்டு வா அதானே சொல்லுவாங்க ஒரு ம். ஃப்ரெண்டா. அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணாப்பல. ஆதி என்ன எதானே சொன்னாரா? இல்லை, அவர்கிட்ட போகும்போது சொல்லிட்டு தான் போனேன். கன்வி மெசேஜ் நானும் அவர்கிட்ட ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன், அப்போ தான் வருது. ஓ ரைட்டு. ஆதி என்ன நான் கானாவை பற்றி ஒரு சப்ஜெக்ட் ம். படம் போயிட்டுருக்கு. அந்த படத்துக்கு நான் 2 பாட்டு வந்து அவர் கூட வந்து கோரஸாக நான் தரணி ம். தம்பி தரணி அந்த பாட்டில் பாடியிருக்கிறோம். ம். பாட்டு பாட தான் போனோம். கானா சப்ஜெக்ட்னு ஒன்று என்ன, நான் கானா பற்றி எடுக்கிறீங்க வா வினோத் நடிக்கலான்ட்டு அவர் அழகாக கூப்பிட்டு ஒரு 5 நாள் ஷூட்டு கோவலத்தில் எடுத்தோம். அந்த ஷூட்டில் இருக்கும்போது தான் பிக் பாஸ் வருது. அப்போ அப்படியே கண்டிப்பாக சொல்லிட்டு தான் வந்தேன், இந்த மாதிரி நான் கிளம்புறேண்ணா போகிறேண்ணா அப்படின்ட்டு. ஸோ அதனால ஓகே. நான் பாக்கியா மேம் பற்றி இன்னொன்று பேசணும்னு நினச்சேன். பிகாஸ் வெளியில் வந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் பாக்கியா மேமை பார்க்குற விதம் ஒரு பழகிற விதம்னு ஒன்று மாறி இருக்கும்ல, உள்ளே ஒரு மாதிரி இருந்திருக்கும், இல்லை இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசனுக்கு முன்னாடின்னு ஒன்று இருக்கும்ல, உங்களுக்குள்ளேயே நீங்கள் பார்த்த மாற்றங்கள் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அவங்க மேலே வந்து மரியாதை அதிகமாக வந்துடுச்சு, ம். ரொம்ப மரியாதை ஆயிடுச்சு. ஒரு பாக்கியா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நம்ம ஏதோ ஒரு மனைவி ஜாலியாக வீட்டில் அப்படி ஃப்ரெண்டு காதலியாக மனைவியாக இருந்தோம். இப்போ வந்து ஒரு அட்வைசராக ஒரு அம்மாவா என்னை விட ஒரு படி மேலே வச்சு பார்க்குற மாதிரி தோணுது. மக்களே இவ்வளோ வந்து இவகிட்ட இருக்கிற டேலண்ட் நம்மளுக்கு தெரியாதுல்ல, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அருமை தெரியாது. நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்கிறோம், அதெல்லாம் நான் கேட்டதே இல்லை. ஆனால் இப்போ இவ்வளோ பேர் மெச்சூர்டாக பேசுகிறாங்கன்ட்டு அவங்களுக்கு சொல்லும் போது அப்போ அதுக்கேற்ற மரியாதையை இன்னும் நம்ம அதிகப்படுத்தணும். அவங்களுக்கேற்ற மரியாதையை நம்ம கொடுத்தே ஆகணும். அதான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், மதிக்கணும், இன்னும் அவங்கள இன்னும் நிறைய நம்ம கற்றுக்கணும். அது மாதிரி நம்ம பண்ணணும்ல. ஆனால் அவங்கக்கிட்டையும் அவ்வளோ டேலண்ட் இருக்குது எனக்கு தெரியும். உள்ளே வந்துட்ட பிறகு பெரிய பெரியலாம் சேதனை சொன்னார், பாக்கியா பேச்சை கேட்குற பாக்கியமே உனக்கு இல்லை. சேதனை சொல்கிறார் பிக் பாஸ் வாயில் மூச்சுக்கு அவரெல்லாம் சொல்லவும் பேசவும் அவருக்குன்னா அவரெல்லாம் வந்து ஒரு காட். எங்களுக்கெல்லாம் வந்து ஹலோ அப்படின்னாருனா அப்படி உட்காருவோம் நாங்கள். யாருமே இல்லாததுக்கு அம்மா அப்பா எல்லாமே அந்த ஒரு குரல் தான். எங்கள் அழுகையை கேட்கறதுக்கும், எங்கள் கஷ்டத்தை கேட்கறதுக்கும், எங்கள் நட்பை பாராட்டுறதுக்கும், எங்களை தட்டி கொடுக்கறதுக்கும், சோர்வு அடைஞ்சால் எங்களை இப்படி நிமிரத்துக்கும் அந்த ஒரே ஒரு இயற்கை தான், ஒரு முகம் தெரியாத ஒரு குரல். அவர் குரல்லே வந்து பாக்கியா கிட்ட சொல்லட்டுமா அப்படின்ற அளவுக்கு பாக்கியா ஃபேமஸ் ஆகிட்டாங்க. எனக்கு என்னன்னா அவர் மனசில் நினச்சிருந்தது, விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்காங்க, நல்ல கதை எழுதுறவங்க, பாட்டு எழுதுறவங்க, கேமரா எடிட் இதை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சவங்க, நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் அவங்க சின்ன சின்ன ரோல் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க டீம்லாம் ஒரு டீமாக வந்து பெரிய ப்ராஜெக்டாக பண்ண போகிறாங்க. இவளுக்கு வந்து என்னடா நம்ம எதுவுமே பண்ணலையே, அவள் என்னை காதலிச்சதே வந்து ஒரு ஒரு யதார்த்தமாக காதல் வந்தது. காதல் வந்துட்ட பிறகு இவர் இருக்கார் சினிமா ஃபீல்டில் தானே இருக்கார், இது நம்ம இவர் கூட சேர்ந்து இவருக்கும் நம்ம ஒரு டைரக்ட் பண்ணி இது மாதிரி நம்ம வரலாம் அப்படின்லாம் அந்த கனவு அப்படியே போயிடுமோன்னு நான் நினச்சேன். ஆனால் கடவுள் வந்து ஒரு இது வந்து நம்மளுக்கு வந்து என்னால் அவளுக்கும் அவளால் எனக்கும் ஒரு வாழ்க்கை இதுவாகுது. புரியுதுங்களா? புரியுது. அவங்களுடைய டேலண்ட்டும் இது மூலிமா வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. அது மக்கள் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. என்ன விடிய கத்துறத விடிய பாக்கியா வந்தால் அவ்வளோ கற்று அன்றைக்கி ஃபேன்ஸ் மீட்டில் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ எனக்கு என் மனைவிக்கு கை தட்டுறாங்க, அவளுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னும் போது எனக்கு இருக்கிறது வேற. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். நான் கானா பாடகராக இருந்து கூட்டத்தில் நெரிசலில் என்னை பெங்களூரில் கூப்பிட்டு போகிறது, எனக்கு அவ்வளோலாம் நான் செம்ம ஃபேன்ஸோடலாம் நான் இருந்தேன் ஒரு காலத்தில். அதே எனக்கு இப்போ மறுபடியும் வந்திருக்குது சந்தோஷம். எனக்கு வந்து அது வந்து இப்போது அவளுக்கு வருதை நம்ம பார்க்கும்போது பாக்கியானவனை கை தட்டும் போது நம்ம ஒய்ஃபுக்கும் கை தட்டுறாங்கடா, பரவாயில்லடா, ரசிக்கிறாங்கடா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், பெருமையாக இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க மேலே லவ் அதிகமாக இருக்குது. அவங்க சொல்கிறத நிறைய நம்ம கேட்கணும், மதிக்கணும். ஒன்று சொன்னால் தப்பாக சொல்ல மாட்டாங்க, நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தான் அவங்க சொல்லுவாங்க. அம்மா நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்கிறது அம்மா மனைவி இவங்க தாங்க. சும்மா வெளியே வரவங்களாம் பேசுகிறது வந்து
ஒரு சில பேர் சொல்கிறேன் நான். ம், நீங்கள் ம். சொன்னீங்கல்ல பிக் பாஸ் வீட்லேயே புரியுது, ஒருத்தர் எப்படி இருக்கிறாரு, புரியுது. வாட்டர் மெலன் ம். எப்படி இருக்கிறாரு, அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அதனால் இனிமேல் அவங்க பேச்சு கேட்கணும். இந்த இந்த கடைசியாக தான் நான் இந்த கேட்கணும்னு நினச்சேன். அம்மாவை எவ்வளோ தூரம் இந்த மொமெண்ட்டில் மிஸ் பண்ணுறீங்க? அதான் அவங்க அது இருக்கிறதே மெயின் கேள்வி பார்த்தீங்கன்னா இதுதான். அவங்க அவங்க இருந்திருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எல்லாத்துலேயும் நான் அப்படியே சொல்லிட்டு தான் இருக்கேன், எல்லா இன்டர்வியூலையும். அவங்க ஒரு ஆள் மட்டும் இதை பார்த்துருந்தாங்கன்னா, அவரும் அண்ணன் ஆம்ஸ்டாங்னு ஒருத்தர் இருக்கார், நம்ம அண்ணன் இருந்தார், அவரும் இதை இப்போ ரொம்ப கொண்டாடி இருப்பாங்க. நான்லாம் நல்லா இருக்கணுன்ட்டு அவங்க எல்லாமே நினைக்கிறாங்க. அதில் வந்து நான் வளர்ச்சியை பார்க்கணுன்னு நினச்சவங்க அவங்களாம். ம். எங்கள் அம்மா வந்து எனக்கு எல்லாமே அவங்க தான். என் லைஃப்பில் முழு எல்லாமே எங்கள் அம்மா தான். அது பாக்கியாக்கே தெரியும். பாக்கியா இருந்தால் பாக்கியாக்கே எல்லாமே எங்கள் அம்மா தான். அப்படி பார்த்துக்கோங்க எங்கள் அம்மா. ம், ம். ஒரு வேளை பாக்கியாவை செய்ய விட மாட்டாங்க. மேலே இந்த கீழ் வீடு, அது மேல் வீடு ஒரு லீஸுக்கு இருந்தேன். ம். அங்கேருந்து அவளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது, இந்த மனைவியை பார்த்துக்கடா, நீ பண்ணுறதுக்கெல்லாம் தாக்கு பிடிச்சிட்டு இருக்காடா, தங்க மாணவடா பார்த்துக்கடா, எங்கள் அம்மா மூச்சுக்கு 3 தடவை சொல்கிறேன். ஆனால் இப்போ இதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா இல்லையேன்ற ஒரு கஷ்டம் இருக்குது. கண்டிப்பா. ஆனா நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி தான் வீட்ல வந்து உங்களை எல்லாருமே நம்ம வீட்டு பையனா வந்து பார்க்குறாங்க. நிறைய அம்மாக்கள் வந்து நம்ம வீட்டு பையன்பா அப்படின்னு தான் சொல்றாங்க. ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட்னா. இன்னும் நிறைய சக்ஸஸ் பார்க்கணுன்ட்டு. இது வந்து வெறும் ஒரு ஆரம்பம் தான். இன்னும் நிறைய படிகள் போகணுன்ட்டு மை பெஸ்ட் விஷ். தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. நீ யாரையாவது லவ் பண்றியாடா? அப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. அவ யாரையாவது காதலிக்கிறாளா? இல்லம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.